இந்த தொகுதிக்கு ஒரு அருமையான வேட்பாளரை இந்தியா கூட்டணி கொடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களில் ஒருவரான அந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தன்னுடைய பணியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படை இரண்டாம் முறையாக வாய்ப்பு கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியா கூட்டணியின் வேட்பாளரான அந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள் கடந்த முறை வெற்றி பெற்றதை விட 2 மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் இந்த தேர்தலில் வெற்றி பெறவிருக்கிறார்கள். எதற்காக வாக்களிக்க வேண்டும்? இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு எதற்காக வாக்களிக்க கூடாது? பாசிச பாஜகவிற்கு எதற்காக வாக்களிக்க கூடாது? பாசிச பாஜகவிற்கு துணை போன அதிமுகவிற்கு. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்த கட்சி பாஜக. தமிழ்நாட்டு உரிமைகளை பறிகொடுப்பதற்கு காரணமாக இருந்த அதிமுக. 2 கட்சிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். புறக்கணித்திருக்கின்ற கட்சிகள் தனித்தனியாக நின்றாலும் ஒன்றாக ஒரு உறவு வைத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிலே தேர்தல் களத்திலே நிற்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிஏஏ சட்டம், என்ஆர்சி சட்டம் பாஜக ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த அதிமுக இன்று நீலி கண்ணீர் வகித்துக் கொண்டிருக்கிறது. எந்த முகத்தை வைத்து மோடி அவர்கள் பாஜகவிற்கு இங்கே வாக்கு சேகரிக்க வருகிறார்? தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறித்தவர், ஜனநாயகத்தை சிதைத்தவர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க தவறியவர். இப்படிப்பட்டவர் எந்த முகத்தை வைத்து வாக்கு கேட்கிறார் என்று எங்களுக்கு ஒன்று புரியவில்லை. உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் வாட்டர் கேட் ஊழல். வாட்டர் கேட் ஊழலுக்கு பிறகு உலகமே அதிர்ந்து பார்க்கின்ற ஊழல் தேர்தல் பத்திர நன்கொடை ஊழல். 12,000 கோடி ரூபாய் காலையில அமலாக்கத்துறை சோதனை செய்யும், சிபிஐ சோதனை செய்யும், ஐடி சோதனை நடத்தும், ரைடு என்று சொல்லுவார்கள். மாலையில பாஜக வங்கி கணக்கில 100 கோடி 200 கோடி 500 கோடி என்று பணம் செலுத்தி விடுவார்கள். உடனே அந்த வழக்கு நிறுத்து போய்விடும். இப்படி மிரட்டி மிரட்டி அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ஐடியும் வைத்து 12,000 கோடியை பாஜகவிற்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். தேர்தலுடைய நிதியம். தேர்தலுக்கு பணத்தை செலவழித்து வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். ஒருபோதும் முடியாது. ஆனால் வெகுஜன மக்கள், காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு கொடுத்திருந்த நிதியை 135 கோடி ரூபாய் எங்களுடைய அனுமதி இல்லாமல் திருடி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம்! இந்திய ஜனநாயகத்தில வரலாற்றில இதுவரை கண்டிருந்தாத ஒரு வன்கொடுமை, ஒரு பாசிச ஆட்சி. கையொப்பம் இல்லாமல் எங்களுடைய நிதியை திருடி இருக்கிறது. இப்பொழுது 1825 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. இந்த பாசிச ஆட்சியை கண்டித்து முதல் முறையாக இந்திய வரலாற்றில் ஐநா சபை 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. எவ்வளவு பெரிய அவமானம்! தேசிய தலை குனிவு. இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த பாசிச ஆட்சியை செய்யும் நரேந்திர மோடி அவர்கள். என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்? 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி திருச்சியில் நடந்த கூட்டத்தில் நரேந்திர மோடி பிரதமரானால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு வங்கியிலும் ஒரு வாக்காளருக்கும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா? இதுவரை இல்லை. 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்னார். இருந்த வேலை வாய்ப்பும் பறிபோகிவிட்டது. பண மதிப்பு இழப்பால் டிமானிசேஷன். இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதார அமெரிக்காவுக்கு நிகராக மாற்றி காட்டுவேன் 6 மாதத்தில் என்றார். ஆனால் இந்திய பொருளாதாரத்தை அடிபாதாளத்திற்கு சென்று விட்டார். காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது 55 லட்சம் கோடி கடன் இருந்தது. எத்தனை ஆண்டுகளாக? 1952 முதல் கடைசியாக 2014 வரை. ஆனால்
10 ஆண்டுகளில மோடி அவர்கள் வாங்கிய கடன் 1,05,000 கோடி, ஏறக்குறைய 2 மடங்கு. இந்த கடன் வாங்கிய பணம் எல்லாம் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? யாரிடம் இருக்கிறது? மக்கள் கேட்கிறார்கள். ஒரு இந்திய மக்களுடைய தலையிலும் 1,50,000 ரூபாய் கடனை சுமத்தி இருக்கிறார். இதுதான் மோடியுடைய ஆட்சியின் பெருமை. இதை விட கேவலம் எங்கேயாவது இருக்க முடியுமா? தேர்தல் வாக்குறுதியை சொன்னீர்கள், எதையும் நிறைவேற்ற முடியவில்லை. நிறைவேற்றாத மோடி காங்கிரஸை பார்த்து கேட்கிறார், கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து விட்டோம் என்று. 1.9 சதுர கிலோமீட்டர் கச்சத்தீவுடைய இடம். ஆனால் அந்த இந்திரா காந்தி ஒரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது இந்த தேசத்துடைய வளர்ச்சி, இந்திய நாட்டுடைய வளர்ச்சி, ஒன்றொன்றும் வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை தீட்டி உடையாக கொடுத்து சென்றவர். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்று தெரியும், பின்வாங்காமல் நடவடிக்கை எடுத்தார். ஆகையால் தான் சீக்கியர்கள் அவர்களை படுகொலை செய்தார்கள். இப்படிப்பட்ட தியாக தலைவி, தியாக தீபமாக வரலாற்றிலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவி அன்னை இந்திரா காந்தியை பார்த்து இவர் கேட்கிறாரே, என்ன தகுதி இருக்கிறது மோடிக்கு? 1.9 சதுர கிலோமீட்டர் கச்சத்தீவை கொடுத்ததன் மூலமாக 6 லட்சம் இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கம் உலகத்திலேயே வரலாறு காணாத விலை மதிக்க முடியாத வளங்களை இந்திய நாடு இலங்கையிடமிருந்து எல்லையை அகலப்படுத்தி இருக்கிறது, எல்லையை விஸ்தரித்திருக்கிறது. இந்த வரலாறு எல்லாம் மோடிக்கு தெரியுமா? RSS தெரியுமா? தெரியாது. ஏனென்றால் அவர்களுடைய DNA ஜீன் அப்படிப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு எதிராக நின்றவர்கள். இந்திய தேசிய கொடியை 40 ஆண்டுகளாக அவருடைய கட்சி அலுவலகங்களில ஏற்றாத அயோக்கியர்கள் அவர்கள். அவர்கள் போய் எங்களுடைய தலைவர்களை பற்றி ஏளனம் பேசுகிறார்கள், கேலி பேசுகிறார்கள் என்றால் இந்திய மக்கள் இந்த தேர்தலில மிகப்பெரிய மரணடியை அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி 450 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற இருக்கிறது. மிகப்பெரிய எழுச்சி. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வட மாநிலங்களிலே பெரிய எழுச்சி பெற்றிருக்கிறது இந்தியா கூட்டணி. எல்லோரும் காத்திருக்கிறார்கள், எப்பொழுது நாங்கள் வாக்களிக்க போகிறோம் என்று. மோடி அவர்களா, நீங்களும் ஆட்சி செய்கிறீர்கள். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேர்தலில வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று இளைஞர்களை ஏமாற்றிய மோடியே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகிறார், பட்டம் படித்தவர்கள், டிப்ளமோ படித்த இளைஞர்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது என்று சொல்லி இருக்கிறார். இளைஞர்களை பாதுகாக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இளைஞர்களை நடுத்தருவில் நிறுத்தியவர் மோடி அவர்கள். தாய்மார்களுக்கு, வறுமை கோட்டின் கீழே உள்ளவர்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார் எங்கள் தலைவர். ஆனால் மோடி ஆட்சியில பாதுகாப்பின்மையோடு பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை தென்னால் பித்தம் தெளியும் என்று மோடிக்கு தெரியாது. கள்ள உறவு ஏற்படுத்தி, ரகசிய உறவு ஏற்படுத்தி, அதிமுகவை தனியாக நிற்க வைத்து கூட்டணி தேர்தலுக்கு பிறகு ஒன்று சேரலாம் என்று திட்டம் போட்டு மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். விவசாயிகளுக்கு ஆதார விலை, மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவோம் என்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்திருக்கிறார். இந்த தேசத்தில 50 கோடி பேருக்கு மேல் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில பாஜக ஆட்சியில் அவருடைய சம்பளம் 176 ரூபாய். மருத்துவ காப்பீடு கிடையாது, தொழில் பாதுகாப்பு காப்பீடு கிடையாது, எந்தவித ஆதாரமும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 50 கோடிக்கு மேல் இருக்கின்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 400 ரூபாய் தினமும் நாங்கள் கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தில் பாதுகாப்பு ஏற்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் மோடியால் சொல்ல முடியுமா? தொலைநோக்கு பார்வை இல்லாதவர் மோடி,
தொலைநோக்கு பார்வை உள்ளவர் ராகுல் காந்தி அவர்கள். விழுக்காடு நிறைவேற்றி இருக்கிறார். இது ஆட்சியா? மோடி நடத்தும் ஆட்சியா? எந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி? அது மட்டும் இல்லை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார், கொடுக்காத வாக்குறுதியும் நிறைவேற்றி இருக்கிறார். அதுதான் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மாணவ மாணவிகள் படிக்க இயலாத காலத்தில் பள்ளிக்கு செல்ல முடியாமல் இருந்த பொழுது மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்பும் 48, நான் முதல்வன், புதுமை பெண், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். கல்வி கண் திறந்த புரட்சியாளர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். ஆக எந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தேசத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்க இருக்கின்ற 19ஆம் தேதி என்று உங்களுடைய விலை மதிக்க முடியாத பொன்னான முத்தான வாக்குகளை உதயசூரிய சின்னத்தில அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு இந்தியா கூட்டணி வெற்றிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை தலைவர் பெருமக்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.